ஓகே, இந்த ரிஷப ராசிக்காரர்கள் பொருளாதாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிதி நிலைமைகள், கடன்கள், வேலை விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளுடைய டேரட்ஸ் கார்டு மூலயமா பார்க்கலாம். 2 நல்ல ஒரு பாசிட்டிவ் கார்டு வந்திருக்குது, ஒரு நெகட்டிவ் கார்டும் வந்திருக்கு. ரிஷப ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பார்க்குறதுக்கே கொஞ்சம் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஈஸியாக மற்றவங்க இவங்கக்கிட்ட அந்த வசியத்தன்மைன்றது இவங்களுக்கு கூடுதலாகவே இயற்கை உங்களுக்கு வழங்கியிருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய ஆட்சி விழா வருது அப்படின்றதுனால. ஓகே, ஒரு ரிஷபம் வீட்டில் இருக்குதுன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க எக்கனாமிக்கலாக மட்டும் அந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க, எமோஷ்னலாக கூட அந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய நபராக இந்த ரிஷபம் இருக்கும். ரிஷபத்துடைய ஸ்பெஷலேங்க இது மண் தத்துவ ராசி அப்படின்றதுனால அந்த மண் சார்ந்த ஒரு விஷயம். அது என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த பொறுமை அப்படின்ற அந்த பூமியை சொல்லுவாங்க இல்லையா, பொறுமைக்கு உதாரணமாக நம்ம சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூமி தாயை தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பொறுமையை ரிஷபம் கையாளும். ரிஷபத்திற்கான ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் கார்டே தான் உங்களுக்கு வந்திருக்கு, சூப்பர். ரிஷபத்துக்கான பேரரசி கார்டு ஒன்று வந்திருக்கு. எனிஹாவ் இவங்களுக்கு 2 நெகட்டிவ் கார்டும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத இந்த கார்டு உங்களுக்கு சொல்லுது. எனிஹாவ் உங்களுக்கு உங்களுடைய ரிஷப கார்டு ஒன்று வந்திருக்குதுன்றதுனால அது மேனேஜபிள் தான். அது ஃபுட்டில் ஒரு ஆடம்பர உணவுகளை தவிர்த்துட்டு ஆரோக்கிய உணவை சார்ந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது பெருசாக உடல் பாதிப்புகள் வராது. கொஞ்சம் அதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத இந்த கார்டு சொல்லுது. அடுத்து பார்க்கும்பொழுது கண் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும், கொஞ்சம் மென்டலில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் உங்களுக்கு, இதுவா அதுவா. ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவு, காதல் உறவு ரிஷபத்திற்கு எப்படி இருக்கிறது. ரிஷபத்தினுடைய காதல் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆழமானது, உணர்வு ரீதியானது. அந்த காதலை புரிஞ்சுக்கிறதுல தான் தடைகளை ரிஷபம் நிறைய ஃபேஸ் பண்ணும். ரிஷபத்திற்கான காதல் வாழ்க்கை சாத்தான் வந்திருக்கு. ஓகே, இவங்களுக்கான கார்ட்ஸ் பார்க்கும்பொழுது ஒரு தலைக்கீழான ஒரு மரண தேவன் கார்டு வந்திருக்கு, சாத்தான் கார்டு ஒன்று வந்திருக்கு, வான்ஸ் வந்திருக்குது, 8 வான்ஸ் வந்திருக்குது. ஓகே, இப்போ இது நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும் ரிஷபத்துக்கு. கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி. வரக்கூடிய 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய டேரட் கார்ட் சொல்லக்கூடிய ரகசியங்கள் மூலமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வரப்போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ரிஷப ராசிக்கான இந்த 2026 நம்ம டேரட் கார்டு சொல்லக்கூடிய ரகசியம் என்னன்றத பார்க்க போகிறோம். ஓகே, ரிஷப ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு ராசி. ரிஷப ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பார்க்குறதுக்கே கொஞ்சம் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஈஸியாக மற்றவங்க இவங்கக்கிட்ட அந்த வசியத்தன்மைன்றது இவங்களுக்கு கூடுதலாகவே இயற்கை உங்களுக்கு வழங்கியிருக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய ஆட்சி விழா வருது அப்படின்றதுனால. ஓகே, ரிஷபராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு மென்டலி பார்த்தீங்கன்னா ரொம்ப இவங்களுக்கு பொருளாதாரமும் ரொம்ப முக்கியம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப முக்கியம். இதை ரெண்டுத்துமே இவங்க வாழ்நாளில் ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் இவங்க நிம்மதியாகவே இருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி போகிற ரிஷபமும் கிடையாது, ரிலேஷன்ஷிப்பை மட்டுமே தேடி போகிற ரிஷபமும் கிடையாது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் இது ரெண்டுமே இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் இவங்க அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கே இவங்க வருவாங்க. ஓகே, ஒரு ரிஷபம் வீட்டில் இருக்குதுன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க எக்கனாமிக்கலாக மட்டும் அந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க, எமோஷ்னலாக கூட அந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய நபராக இந்த ரிஷபம் இருக்கும். நல்ல ஒரு பொறுமை இருக்கும், ஒரு நிதானம் இருக்கும். டக்கு டக்கு மனசை மாத்திக்கிற கேரக்டர்லாம் ரிஷபம் கிடையாது. ஒருத்தர் மேல ஒரு அன்பு இவங்க வச்சுட்டாங்க அப்படின்னா டில் த எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அன்புன்றது இவங்க கிட்ட மாறாமல் நிலையாக இருக்கக்கூடியது. அந்த ஒரு கிரவுண்ட்னஸ் தான் ரிஷபத்துடைய ஸ்பெஷலேங்க. இது மண் தத்துவ ராசி அப்படின்றதுனால அந்த மண் சார்ந்த ஒரு விஷயம். அது என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு அந்த பொறுமை அப்படின்ற அந்த பூமியை சொல்லுவாங்க இல்லையா,
பொறுமைக்கு உதாரணமாக நம்ம சொல்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூமி தாயை தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பொறுமையை வந்து ரிஷபம் வந்து கையாளும். எல்லாமே வந்து சட்டன் ஸ்டேஜ் மட்டும்தான், ஓகேங்களா. பட் இவங்க வந்து அந்த பொறுமையை எல்லையை வந்து ரொம்ப சோதனை பண்ணி பார்த்துட்டாங்கன்னா அதோடைய பர்ஸ்ட் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும். அதீத பிடிவாதமும் கொண்டவர்கள் ரிஷபம். அதான் நல்லதோ கெட்டதோ அவங்க ஒரு பிடி பிடிச்சிட்டாங்கன்னா அந்த பிடி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களாக இருப்பார்கள். இவங்க வாழ்க்கையில் கற்றுக்க கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிதானமாக இருக்கிறது நல்லது தான். பட் அந்த நிதானம்ன்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விடாமுயற்சியாக மாற்றணும். சில நேரங்களில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது செய்யலான்னு போவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது உங்களுக்கு செட்பேக் வருது. ஏன்னா வந்து ரிஷபம் பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை வந்து அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா வசதிகளோடவே அவங்க வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அவங்க. பட் அதில் ஏதாவது பிரச்சனைகள் வருதுன்னும் பொழுது உடனே அவங்க டாஸ்க்கை விட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்க்கும்பொழுது இந்த ரிஷபத்துக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக ரிஷபம் பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் காய்கறி தோட்டம் அமைக்கிறது, இந்த மண் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு தொடர்போடு இவங்க இருக்கிறதுன்றது வந்து மேபி அது விவசாயமாக இருக்கலாம், இல்லை உணவு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பால் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இதில் ஏதோ ஒரு தொடர்பு வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும், ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த ரிஷபத்தினுடைய அந்த பாலிட்டிக்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வந்து இவங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் இவங்களுக்கு. இதை வந்து ரிஷபம் வந்து புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக பற்றாதே, டிட்டாச்மெண்ட், இதை வந்து ரிஷபம் பழகி கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து ரிஷபம் வந்து நிறைய தோற்று போகுங்க எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில், ஓகேங்களா. ஏன்னா அவங்களுக்கு வந்து 7ஆம் பாகமாக வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் தான் வரும். இவங்க ஒரு சாஃப்டான ஒரு பர்சன் அப்படின்னா ரொம்ப ரக்கடான ஒரு பர்சனாலிட்டி தான் வந்து இவங்களுக்கு வாழ்க்கை துணையாகவோ நண்பர்களாகவே அமைவாங்க. இப்போ இவங்களுடைய அதனால வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு நளினமான ஒரு அன்பு அப்படின்றது வந்து இவங்களுக்கு கிடைக்காது. கிடைக்கக்கூடிய அன்பு எல்லாமே வந்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முரட்டத்தனமாக தான் கிடைக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக போய் கனெக்ட் ஆகாமல் டிட்டாச்மெண்ட் பழகிக்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன். நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது எதையுமே வந்து இருகப்பற்றி கொள்ளாதீர்கள். இருகப்பற்றுன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இருகப்பற்றக்கூடாதுங்க. இவங்க ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும் ரொம்ப வந்து கான்ஷியஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நாள் வந்து பணம் கையில் இருந்தால் மட்டும்தான் ஒரு சில நேரங்களில் வந்து ரிஷபம் வந்து ரொம்ப நிம்மதியாகவே தூங்கும், புரியுதுங்களா. அந்த மேலேயும் ரொம்ப அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வரக்கூடாது. அட் த சேம் டைம் ஒரு ரிலேஷன் கூடவே ஒருத்தர் நம்ம கூட இருக்கணும், அன்பு செலுத்திட்டே நம்ம கூட ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரிஷபம் பிறந்ததே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே வந்து அன்புனா என்னன்னு சொல்றதுக்காக தான், ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து அந்த அன்பை எதிர்பார்க்கும் பொழுது நிறைய ஏமாற்றத்தை ரிஷபம் அடைகிறது, ஓகேங்களா. ஓகே, இந்த ரிஷப ராசிக்காரர்கள் பொருளாதாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிதி நிலைமைகள், கடன்கள், வேலை விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளுடைய டேரட்ஸ் கார்டு மூலமா பார்க்கலாம். வால் வந்திருக்கு, அரசனின் வால், வித்தைக்காரன் வந்திருக்கு. ஓகே, 2 நல்ல ஒரு பாசிட்டிவ் கார்டு வந்திருக்குது, ஒரு நெகட்டிவ் கார்டும் வந்திருக்கு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய ஒரு நபர் கிடைப்பாருங்க உங்களுக்கு. மேபி அது வந்து தொழிலில் இருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை, அந்த வேலையை வாங்கி தரத்துக்கு ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ் உடைய சப்போர்ட் கிடைக்கிறது, அதுக்கெல்லாம் இந்த கார்டு வந்து நல்லா உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கு. நீங்கள் யாருடைய சிபார்ஸ்லையாவது வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கார்டு வந்து நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நல்லா அதிகாரம் மிக்க ஒரு நபருடைய கான்டாக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலயமாக வந்து உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வித்தைக்காரன் கார்டு வந்திருக்குது. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் கார்டு இது, புதனுடைய கார்டு இது. ஸோ உங்கள் அறிவு திறமையை வந்து நிறைய நீங்கள் இந்த பொருளாதாரத்தில் வந்து இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, புரியுதுங்களா. உழைப்புக்கு அப்பாற்பட்டு நீங்கள் கொடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வந்து இன்டெலிஜென்ட்டை வந்து நிறைய இல்லை வந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக வரும், ஓகேவா. அந்த மாதிரி பண்ணும் பொழுது நீங்கள் நிறைய சக்ஸஸ் அடைவீங்க. அதாவது வந்து உடல் உழைப்புக்கு அப்பாற்பட்டு கொஞ்சம் மென்டலாக வந்து நீங்கள் உழைக்கிறதுன்றது ரொம்ப மேன்மையை தரக்கூடியதாக அமையும். அப்புறம் வந்து உங்களுக்கு இன்னொரு மைனஸ் கார்டோ ஒரு நெகட்டிவ் கார்டோ வந்திருக்குது, 8 வாள்கள் சொல்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில நேரங்களில் நம்ம எல்லாமே தான் நல்லா பண்ணுறோம், ஆனால் கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சின்ன மனக்கவலை வந்துட்டு போகும். இனியே ஒரு 2 பாசிட்டிவான கார்ட்ஸ் உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்து வந்திருக்குது அப்படின்றதுனால அப்பப்போ வரக்கூடிய சில செட்பேக்ஸையும் நீங்கள் தாங்குற மாதிரி இருக்கும். இனியாவும் நீங்கள் வரக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நீங்கள் ஒரு லெசன் லேர்ன் பண்ணிட்டு திரும்பவும் நீங்கள் இன்னும் 4 மடங்காக நீங்கள் வெளியே வருவீங்க அப்படின்றது தான் வந்து இந்த கார்டும் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது, ஓகேங்களா. ரிஷபத்திற்கான ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
ரிஷபத்திற்கு இந்த ரெண்டுத்துலையுமே அப்பப்போ ஃபால்ட் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் பார்க்கும்பொழுது நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இவங்க. கொஞ்சம் அதில் வந்து உடம்பை கொடுத்துப்பாங்க. சில அதே நேரத்தில் எமோஷனலுக்கும் ரொம்ப சப்போர்ட், அதாவது நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால உணர்ச்சி ரீதியாக நிறைய பாதிப்பு உண்டு இவங்களுக்கு. பார்க்கலாம் நம்ம கார்ட்ஸ் எப்படி வந்திருக்கு இந்த 2026 அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் கார்டே தான் உங்களுக்கு வந்திருக்கு. சூப்பர். ரிஷபத்துக்கான பேரரசி கார்டு ஒன்று வந்திருக்கு. ஓகே, ரிஷப கார்டே இவங்களுக்கு ஒன்று வந்திருக்கிறது ஒரு ப்ளஸ் தான் இவங்களுக்கு. எனிஹாவ் இவங்களுக்கு வந்து 2 நெகட்டிவ் கார்டும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்பொழுது ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத இந்த கார்டு வந்து உங்களுக்கு சொல்லுது. எனிஹாவ் உங்களுக்கு உங்களுடைய ரிஷப கார்டு ஒன்று வந்திருக்குதுன்றதுனால அது மேனேஜபிள் தான். அது ஃபுட்டில் வந்து ஒரு ஆடம்பர உணவுகளை தவிர்த்துட்டு ஆரோக்கிய உணவை சார்ந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது பெருசாக உடல் பாதிப்புகள் வராது. கொஞ்சம் அதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத இந்த கார்டு சொல்லுது. அடுத்து பார்க்கும்பொழுது கண் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும். கொஞ்சம் மென்டலில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதுவா எல்லாமே வந்து ஒரு டைலமாவாக இருக்கும். அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், செய்யக்கூடிய எந்த ஒரு டாஸ்காக இருக்கலாம். உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த மென்டல் வந்து கொஞ்சம் வேகாக இருக்கும். செலக்ட் பண்ணுறதுல வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டு அதனால் ஒரு தூக்கமின்மை ஏற்படுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. சந்திர வழிபாடு பண்ணுங்க. ரிஷபம் மேலே சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசியாக இருக்குது அப்படின்றதுனால நிறைய வந்து மெடிடேஷன் பண்ணுங்க. சந்திரனுடைய வழிபாடு தான் வந்து உங்களுக்கு அந்த மன நிம்மதியை வந்து மீட்டு தரும். ஓகேவா? இது வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்றதையும் இந்த கார்டு உங்களுக்கு வந்து சொல்லுது. ஓகேவா? வெளிநாட்டு கல்வி, உயர்கல்வி, பயணங்கள்லாம் உண்டா, ட்ராவல் டூர்ஸ் இதெல்லாம் உண்டா அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபத்திற்கான வெளிநாட்டு வாழ்க்கை வெரி குட். பாருங்க, உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்க ட்ராவல் கார்ட்ஸ் எல்லாமே. ஓகேவா? இந்த கார்டு எடுத்துக்கலாம் நம்ம மெயினாக. இந்த கார்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் சொல்லக்கூடிய கார்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. நிறைய, அதாவது வந்து மேபி நீங்கள் ஃபாரினில் செட்டில் ஆகணுன்ற ஒரு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹார்ட் கார்டு வந்து தலைகளாக தான் வந்திருக்கு. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. ஓகேவா? இது வந்து நம்ம மெயினாக இந்த 2 கார்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே ட்ராவலை குறிக்கக்கூடிய கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. மேபி வந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்கக்கூடியவங்களுக்கு, இல்லை கொஞ்சம் நாள் அங்கே வேலை செய்துட்டு அப்புறம் இங்கே வந்துடலாம்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, ரொம்ப நாளாக அந்த விசா கிடைக்காம வெயிட் பண்ணியிருந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிச்சயமாக நீங்கள் ஃபாரின் போவீங்க. ஓகேங்களா? அடுத்து பார்க்கும்போது நிறைய வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலையும் இது காட்டுது. மேபி ஒரு மைக்ரேஷன் இருக்குங்க கண்டிப்பாக. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு மாற்றி வேற ஒரு புது ஊருக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இந்த கார்டு வந்து சொல்லுது உங்களுக்கு. ஸோ ஹையர் எஜுகேஷன்ஸ் ஓகே, நீங்கள் ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றதையும் இந்த கார்டு சொல்லுது. கொஞ்சம் வந்து மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எங்கே போனாலுமே. இந்த ஹார்ட்டின் கார்டு வந்து அதுதான் சொல்லுது உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபோக்கஸ் யுவர் கெரியர், ஃபோக்கஸ் யுவர் ஜேர்னி. அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. திரும்ப ரிலேஷன்ஷிப்பு, அவங்க நம்ம கூட வரல, இவங்க நம்ம கூட வரல, நம்ம தனியாக போய் செட்டில் ஆகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா, ஏன்னா ரிஷபம் வந்து எதிர்பார்க்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அப்படி என்ஜாய் பண்ணணும் நம்ம அப்படின்ற மாதிரி சோலோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவு, காதல் உறவு ரிஷபத்திற்கு எப்படி இருக்கிறது? ரிஷபத்தினுடைய காதல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஆழமானது, உணர்வு ரீதியானது. அந்த காதலை புரிஞ்சுக்கிறதுல தான் வந்து தடைகளை வந்து ரிஷபம் நிறைய ஃபேஸ் பண்ணும். ஓகே, ரிஷபத்திற்கான காதல் வாழ்க்கை. ஓகே, சாத்தான் வந்திருக்கு. ஓகே, இவங்களுக்கான கார்ட்ஸ் வந்து பார்க்கும்பொழுது ஒரு தலைக்கீழான ஒரு மரண தேவன் கார்டு வந்திருக்கு. சாத்தான் கார்டு ஒன்று வந்திருக்கு. வேன்ஸ் வந்திருக்குது, 8 வேன்ஸ் வந்திருக்குது. ஓகே, இப்போ இது நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும் ரிஷபத்துக்கு. ஆல்ரெடி இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகிறது, புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் வர்றது, அப்படி இல்லைனா வந்து இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வர்றது. கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு வேலை செய்யும் பொழுது அதோடைய வலி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த சாத்தான் கார்டு வந்திருக்கிறது உங்களுக்கு எதாவது சொல்லுதுன்னா, கார்மிக்காக ஒரு நபரை வந்து நீங்கள் இந்த வாழ்க்கையில் சந்திப்பீங்க. ஒரு கார்மிக் பர்சனாலிட்டி உங்கள் வாழ்க்கையில் வந்து இப்போ என்ட்ரி ஆவாங்க. அவங்க வந்திருக்கிறது வந்து உங்களை
உங்களை வந்து என்ன சொல்கிறதுங்க, உங்கள் அன்பை தேடி வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஆதாயத்தின் பேரில் வந்து அந்த உறவு வந்து உங்களை தேடி வரும். அந்த உறவுகிட்ட நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லெசனை தான் நீங்கள் லேர்ன் பண்ணணும். கார்மிக் உறவுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அன்புலாம் கிடைக்காது. பட் நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அந்த கார்மிக் உறவு வந்து ஒரு கேட்டலிஸ்டாக செயல்படும். ஓகேவா? அந்த வகையில் அதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா யூ ஆர் கிரேட். அதை நினச்சிட்டு பயன்படுத்துங்க. ஏன்னா வந்து இந்த சாத்தான் கார்டு வந்தால் கூட இந்த வேன்ஸ் கார்டு உங்களுக்கு 8 வேன்ஸ் வந்திருக்கு, புரியுதுங்களா? அப்போது அந்த கார்மிக் உறவுனால நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு லைஃப் லாங் வந்து ஒரு பாடமாக அமையும். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்பவும் வந்து பார்த்து பழகணும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்த வருஷத்தினுடைய சவால், நீங்கள் எதில் வந்து சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு எதுவாக இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பண்ணலாம் கார்டை. இந்த வருஷத்தினுடைய சவால் 2026க்கு என்ன சவால் இருக்க போகுது உங்களுக்கு? உங்கள் முயற்சி செய்யுங்க. இந்த பாருங்கள், முதல் முயற்சி வந்திருக்கு. நீங்கள் முயற்சி செய்யுங்க. உங்கள் வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். புதுசாக வரக்கூடிய அறிமுகமாகக்கூடிய உறவுகள்கிட்ட ஜாக்கிரதையாக நீங்கள் இருந்துக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் யுவர் கரியர், யுவர் எக்கனாமிக்கல் க்ரோத், பட் நாட் இன் ரிலேஷன்ஷிப். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு டேரட் ரீடிங் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், இல்லை உங்கள் ஃபேமிலியில் வழி வழியாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், உங்களுடைய சோல்மேட் ரீடிங் எடுக்கிறது, கார்மிக் ரிலேஷன்ஷிப்பில் வரக்கூடியவங்க யார், இந்த மாதிரியான நிறைய நுட்பமான விஷயங்களை வந்து உங்கள் ஜாதகம் மூலயமா பார்த்து என்னால் சொல்ல முடியும். ஸோ உங்கள் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் என்னுடைய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.